ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களோட ப்ரிப்பரேஷன் எப்படி போகுது அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ இன்னைக்கு வந்து நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். வறண்ட ரேஸில் வந்து மெயின்ஸ் லெவல் டிஏ வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. இந்த லெவல் அவங்க போட்டிருந்த அந்த வீடியோ ஓரளவுக்கு பார்த்தா புரிகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு அப்புறம் நானும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். நீங்கள் வீடியோஸ் பார்க்கறதோட சேர்த்து நீங்களும் அதை பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணாதான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்போ உங்களுக்கு எங்கேயாவது டவுட் வந்துச்சுன்னா அது வந்து நீங்க திரும்ப ஸ்டார்ட் பண்ணி எங்க நம்ம கிளிக் பண்ணிருக்கோம் அப்படிங்கறது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து நிமிஷா பன்சிங் மேம் இருக்காங்களா, அவங்களோட எடிட்டோரியல் வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இந்த எடிட்டோரியல் வந்து நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி புரியாத மாதிரி தான் இருக்கும், ஏன்னா அவங்க ஹிந்தியில பேசுறதால. அப்புறம் போக போக நீங்க ஒரு 1 வீக் கண்டினியூஸா கொஞ்சம் கஷ்டப்பட்டாச்சும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிடும். ரொம்பவே பெட்டரா இருக்கும். பார்த்துட்டு எல்லாமேலாம் நோட்ஸ் எடுக்காது, அவங்க நிறைய வெக்கப்ஸ் எடுப்பாங்க, நிறைய வெக்கப் சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து எது கொஞ்சம் புரியுற மாதிரி இருக்கு, ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படிங்கறதெல்லாம் அது. ஆனா வந்து அவங்க சொல்றது வந்து ஃபுல்லாவே கேளுங்க. அவங்க வீடியோ வந்து நீங்க பார்த்து நோட்ஸ் எடுக்கவே பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours ஆகும். எனக்கு இப்போ 2 hours எடுத்துட்டு இருக்கு. ஏன்னா நம்ம எல்லாமே எழுதி வைக்கிறோம்ல, அதனால. அதுக்கப்புறம் வந்து நீங்க ஒரு சில வார்த்தை எல்லாமே அவங்க சொல்றது அட்லீஸ்ட் காதுல போட்டீங்கன்னா கூட ஓகே இது வந்து அவங்க ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஞாபகம் வரும். அதனாலதான் சொல்றேன். அப்புறம் வந்து ஒரு மெயின்ஸ் லெவல் பசில் வீடியோ ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். பசில் இல்ல, மெயின்ஸ் லெவல் வீடியோ ஈவினிங்காக ஒருத்தவங்க வந்து அது பார்த்துட்டு இருந்தேன். என் சேனல் பேர் மறந்துட்டேனே, நாங்க உங்களுக்கு ஸ்க்ரீன்ல டிஸ்பிளே பண்றேன். அவ அதை பார்க்கவே எனக்கு வந்து ஒரு 2.5 hours மேலேயே ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கு இன்புட் அவுட் கூட ரொம்ப தெரியவே இல்லை. எனக்கு ரொம்ப நேரமா எடுத்துச்சு. அதெல்லாமே பார்த்து கத்துக்கிட்டேன். அப்புறம் தெரியலன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துல இருந்தாங்கன்னா உங்ககிட்ட டவுட்ஸ் ஏதாவது கேட்டுப்பேன், அந்த மாதிரிலாம் பண்ணுவேன். அப்புறம் வந்து நீங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு, இல்ல வந்து இந்த சம் வரல, இல்ல டிஏ எனக்கு தெரியல அப்படின்னா டெலகிராம் குரூப்ஸ்லாம் இருக்கும்ல, அது அப்படி இல்லைன்னா வந்து வாட்ஸ்அப் உங்க குரூப்ஸ் ஏதாவது இருக்கும். சரி ஓகே, நிறைய பேர் இன்ஸ்டியூட் போகாம கூட படிக்கிறவங்களா இருப்பாங்கல்ல, அவங்களுக்குலாம் டெலகிராம்லயே பார்த்தீங்கன்னா அது கிராக் வித் ஜாக்கோடது, அப்புறம் அபீத் சாரோடது, இவங்க எல்லாமே வந்து வீடியோ ஐ மீன் டெலகிராம் சேனல் இருக்கும். அதுல வந்து நீங்க வீடியோஸ் அந்த கொஸ்டின் எடுத்து நீங்க போட்டீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு வந்து நிறைய பேர் அங்க சால்வ் பண்ணி சொல்லுவாங்க. அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். பார்த்து எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு October 28 ஆகாஷ் கிளவுட்ல வந்து ஃப்ரீயா இருக்கும்ல, அதை எடுத்து பார்ப்பேன். ஒன்ஸ் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க, நேஷனல் நியூஸ் எத்தனை, இன்டர்நேஷனல் நியூஸ் எத்தனை, ஸ்போர்ட்ஸ் இருக்கா, டேஸ் இருக்கா, எல்லாமே பார்ப்பேன். ஸோ நான் வந்து கதிர என்ன பண்ணுவேன்னா டேஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா டேஸ் வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்க மாதிரி இருக்கும். அது டேஸ் படிப்பேன், அப்புறம் ஸ்போர்ட்ஸ் படிப்பேன், அப்புறம் ஏதாவது இந்த அவார்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் படிப்பேன், அப்புறம் நேஷனல் இன்டர்நேஷனல் இந்த மெத்தட் தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா இது வந்து இந்த மாதிரி படிக்கும்போது கொஞ்சம் எனக்கு ஈஸியா இருக்கும். அப்படி உங்களுக்கு வந்து என்ன பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து தெரியல அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கேளுங்க எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் வந்து எனக்குமே கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது புரியாது. இப்போ வரையுமே நிறைய டைம்ஸ் வந்து எனக்கு ஒரு சிலதெல்லாம் புரியாது. புரியலன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து கேட்பேன், இது என்ன, இது எப்படி படிக்கணும் அப்படிங்கறது எல்லாத்தையுமே கேட்டேன்னா அவங்க கரெக்டா சொல்லி கொடுப்பாங்க. அப்படி தெரியலன்னா நீங்க குரூப்ல கூட, ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லைன்னா குரூப்ல கூட நீங்க போட்டு கேளுங்க எப்படி படிக்கணும் அப்படிங்கறது. ஓகேவா? இந்த மாதிரி வந்து நான் ஃபர்ஸ்ட் அந்த 1 டேயோட முடிச்சிருவேன். அப்புறம் வந்து October 1st வீக் வந்து நான் எடுத்தேன் படிக்கலாம்னு சொல்லிட்டு பிடிஎஃப் போட்டு வச்சிருந்தேன். அப்ப என்ன பண்ணுவேன்னா அந்த October 1st வீக் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நேஷனல் நியூஸ் எடுக்கிறேன் அப்படின்னா நேஷனல் நியூஸ் வந்து ஓபன் பண்ணி வச்சுப்பேன். இப்போ இன்டர்நேஷனல் படிக்கிறேன்னா அந்த October 1st வீக் தான் 1ஆம் தேதி தானே இருக்கும். அப்ப நான் 1ஆம் தேதியோட நேஷனல் நியூஸ் ஆர் இன்டர்நேஷனல் நியூஸ் எது படிக்கணும் அதை எடுத்து ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த நியூஸும் என்னோட வீக்லி பிடிஎஃப்ல இருக்கிறதுமே வந்து நான் வச்சு பார்ப்பேன். ஏதாவது இம்பார்ட்டண்டா வந்து அந்த டேல வந்து ஏதாவது மிஸ் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அது ஏதாவது இருந்துச்சுன்னா இதுல நான் சைட்ல வந்து பென்சில்லையோ ஆர் பென் எதுலயோ ஒண்ணுல வந்து சைட்ல நோட் பண்ணி வச்சுப்பேன். இப்படி இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் படிக்க இன்னும் பெட்டரா இருக்கு. நிறைய பாயிண்ட்ஸ் வந்து நம்ம இதுல இருந்து எடுத்துக்கலாம். இது வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொன்ன மெத்தடு. இந்த மாதிரி படிச்சா கொஞ்சம் அளவுக்கு ஓகேவா இருக்கு. ஸோ இந்த மெத்தடை கூட ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து டெய்லி படிக்கும்போது இன்னைக்கு October 1st படிக்கிறீங்க அப்படின்னா, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். October 1st படிக்கிறீங்கன்னா October 2nd படிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் வந்து October 1 ஒன்ஸ் ஒரு டைம் சும்மா லைட்டா ஒரு 5 minutes ஆகும், அவ்வளவுதான். ரிவைஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் 2 படிங்க. அப்போ வந்து கொஞ்சம் இன்னும் பெட்டரா இருக்கும், ஏன்னா மறக்காம இருக்கும். அதனால சொல்றேன். இந்த மாதிரி படிச்சு எல்லாத்தையுமே சைட்ல நோட்ஸ் எடுத்து வச்சுப்பேன். இது வந்து நான் இப்படிதான் படிக்கிறேன். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுச்சா அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது வீடியோஸ் வேணும் கூட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் போடுறேன். பாய் கைஸ்.